அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கட்டாய தமிழ். சரியான இணையை கண்டறி. கதி அப்படின்னா துணை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கதி அப்படின்னா துணை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பொருந்தாத சொல்லை கண்டறிக. திராவிட மொழிகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக. கிந்தி. ஆப்ஷன் சி கிந்தி. நெக்ஸ்ட், பொருந்தாத சொல்லை கண்டறிக. கம்மல். ஆப்ஷன் பி கம்மல். நெக்ஸ்ட், பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. ஆப்ஷன் பி. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். மரபு பிழைகள். ஒளி மரபு. கூகை அப்படின்னா குளரும். கூகை அப்படின்னா குளரும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். குட்டி, பிள்ளை, மடலி, வடலி ஆகிய சொற்கள் எத்தனை குறிக்கும்? தாவரங்களின் இளநிலை. ஆப்ஷன் ஏ தாவரங்களின் இளநிலை. இளஞ்சி, கூவல், புனர்குலம், குண்டம், ஊரணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. நீர்நிலைகள். ஆப்ஷன் பி நீர்நிலைகள். நெக்ஸ்ட், தில்லம், அழுவம், பதுக்கை, கணையம், அடவி என்னும் சொற்களை எதனை குறிக்கும் வேறு பெயர்கள்? காடு. ஆப்ஷன் ஏ காடு. நெக்ஸ்ட், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தட்டு கூடை, பழக்கூடை, பூக்கூடை, மட்டை கூடை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்க. 3 கோல்டு பிஸ்கட்களில் 1 எடை குறைவு. 3 தங்க கட்டிகளில் 1 எடை குறைவு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. அரி, அரி. அரினா திருமால், அரி அப்படின்னா தெரிந்துகொள். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. கூரை, கூரை. வீட்டின் கூரை. புடவை, கூரப்புடவை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. போர்க்களத்தில். சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், வேர்ச்சொல்லை கண்டறிக. விரித்து அப்படின்னா விரி. ஆப்ஷன் பி விரி. விரித்தது. விரித்து அப்படின்னா விரித்தது அப்படின்னா விரி. விரித்த அப்படின்னா விரி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், வேர்ச்சொல்லை கண்டறிக. உரைத்தாள். உரைத்தல் அப்படின்னா உரை. ஆப்ஷன் டி உரை. உரைத்தல் அப்படின்னா உரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கண்டான். வேர்ச்சொல்லை கண்டறிக. கான். கண்டான் அப்படின்னா கான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். தேடுகிறான் அப்படின்னா தேடு. தேடுகிறான் அப்படின்னா தேடு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அஞ்சி என்ற வேர்ச்சொல்லின் வினையெழப் பெயரை கண்டறிக. அஞ்சினார். ஆப்ஷன் பி. அஞ்சி அப்படின்னா அஞ்சினார். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். வா என்னும் வேர்ச்சொல்லை கொண்டமையும் வினையெழப் பெயரையும் கண்டறிக. வா அப்படின்னா வந்தவர். ஆப்ஷன் ஏ வந்தவர். நெக்ஸ்ட், வாழ் என்பதன் தொழிற்பெயரினை கண்டறிக. வாழ் அப்படின்னா வாழ்க்கை. ஆப்ஷன் பி வாழ்க்கை. நெக்ஸ்ட், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கரேஜ் அப்படின்னா துணிவு. ஆப்ஷன் ஏ துணிவு. கரேஜ் அப்படின்னா துணிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லின் சரியான தொடரை காண்க. பேடி அப்படின்னா நெற்பெயர். பேடி அப்படின்னா நெற்பெயர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. அன்னிசன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம். அன்னிசன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கலன் அல்ல அப்படின்னா கலன் கூட்டல் அல்லல். அல்லல். கலன் அல்லல் அப்படின்னா கலன் கூட்டல் அல்லல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், உவமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். விழலுக்கு இறைத்த நீர்போல். விழலுக்கு இறைத்த நீர்போல். ஆப்ஷன் பி பயனற்ற செயல். உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்ந்து எழுதுதல். திருவிழாவுக்கான மடை திறந்த வெள்ளம் போல் மக்கள் வந்தனர். ஆப்ஷன் ஏ தடையின்றி மிகுதியாக. தடையின்றி மிகுதியாக.
விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். நேர்விடை. ஆப்ஷன் ஏ நேர்விடை. விடை வகைகள். உனக்கு ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு பாடத் தெரியும் என உரைப்பது இனமொழி விடை. ஆப்ஷன் சி இனமொழி விடை. நீ நடனமாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உரைப்பது எவ்வகை விடை. உருவது கூறல் விடை. ஆப்ஷன் டி உருவது கூறல் விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. அது அன்று. ஆப்ஷன் டி அது அன்று. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்த்தன. நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்த்தன. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக. கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியான தொடரை தேர்ந்தெடு. துன்பத்தை பொறுத்து கொள்பவனை வெற்றி பெறுபவன். துன்பத்தை பொறுத்து கொள்பவனை வெற்றி பெறுபவன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட். சொல் பொருள் பொருத்துக. கேடிக் கலங்கி, மிகு வருந்தி, சேகரம், கூட்டம், வாகு, சரியாக, மெத்த, மிகவும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 2, 1, 4, 3. நெக்ஸ்ட். சொல் பொருள் பொருத்துக. பொலம் அப்படின்னா அழகு, கடரு அப்படின்னா காடு, கோடு அப்படின்னா கொம்பு, குரலை அப்படின்னா குட்டி. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 3, 1, 4, 2. நெக்ஸ்ட். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. 3 இனம் அப்படின்னா துறை, தமிழிசை, விருத்தம். 3 இனத்துக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா துறை, தாளிசை, விருத்தம். தாளிசை, விருத்தம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பாசவர் என்பதன் பொருள் என்ன. பாசவர் வெற்றிலை விற்பவர். பாசவருக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை விற்பவர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய். மடு மாடு. மடுனா பொய்கை, மாடு அப்படின்னா செல்வம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொடு கோடு என்னும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியத்தினை கண்டறிக. தாமரை கொடு, புத்தகம் கோடு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட். மடி என்னும் சொல்லிற்கு இரு பொருள் தரும் இணைகளின் சரியான இணையை கண்டறிக. சோம்பல், மடித்தல். ஆப்ஷன் பி சோம்பல், மடித்தல். இசை என்பதன் இரு பொருள் கண்டறிக. இசை அப்படின்னா பாடல், புகழ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கீழ்காணும் சொல்லுக்கு இரு பொருள் தருக. செப்புதல் அப்படின்னா பேசுதல், விளம்புதல். ஆப்ஷன் ஏ பேசுதல், விளம்புதல். செப்புதல் அப்படின்னா பேசுதல், விளம்புதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒருத்தன் ஒண்டியே போனால் அது ஊர்கோலமா. சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒசரமா வளர்ந்துவிட்டான் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. உயரமாக வளர்ந்து விட்டான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். உயரமாக வளர்ந்து விட்டான். கீழ்காண்ட தொடர்களின் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது, நீயும் புரிந்து கொள். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் யாவை. ஆப்ஷன் சி 3 உண்மைகள் யாவை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பொருத்தமான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. பாரதியார் படைத்த முப்பெருங்காப்பியங்கள் யாவை. முப்பெருங்காப்பியங்கள் யாவை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட். சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. 4 வகை படைகள் யாவை. 4 வகை படைகள் யாவை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியான நிறுத்தற்குறியை தொடரை கண்டறிக. சரியான நிறுத்தற்குறியீடை தொடரை கண்டறிக. சொல் கேட்கிறான் என்றான் கணியன். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்பதற்கு பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்டு தொடரை கண்டறிக. முத்தமிழ் இயல் இசை நாடகம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பழக்கலவை நிறைந்த ஜாடியில்
பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீர் நிறைத்தனர். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நிறைத்த. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல். குடியரசுத் தலைவர் நாளை வருவார். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. குடியரசுத் தலைவர் நாளை வருவார். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல். ஆக்குவோம் இல்லாமை கல்லாமை. கல்லாமையே இல்லாமை ஆக்குவோம். கல்லாமையே இல்லாமை ஆக்குவோம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கோவாளன் கொலை உண்டான். செய்பாட்டு வினை வாக்கியம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கோவாளன் கொலை உண்டவன் அப்படின்னா செய்பாட்டு வினை வாக்கியம். நெக்ஸ்ட், சரியான இணையை தேர்ந்தெடுக்க. பணம் காணாமல் போனது செய்பாட்டு வினைத்தொடர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பணம் காணாமல் போனது செய்பாட்டு வினைத்தொடர். 3வது தான் கரெக்ட். அழைப்பு மணி ஒலித்தால் கயல்விழி கதவை திறந்தார். கலவைத் தொடர். ஆப்ஷன் ஏ கலவைத் தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை பிறவினை செய்வினை செய்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. பந்து உருண்டது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சிங்கம் என்பதன் இளமை பெயர் எதுவென கண்டறிக. குருளை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினை மரபு எதுவென கண்டறி அப்படின்னா பால் அப்படின்னா பருகினான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பொருத்தமான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை. டேஸ் அவனுக்கு உடல் நலமில்லை. ஆப்ஷன் டி ஏனெனில். சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதனால். ஆப்ஷன் ஏ அதனால். கலைச்சொல் அறிக. டிராபிக்கல் சூன் அப்படின்னா வெப்பமண்டலம். ஆப்ஷன் பி வெப்பமண்டலம். நெக்ஸ்ட், சரியான கலைச்சொல்லை பொருத்துக. எர்த்துவாம் அப்படின்னா நங்கூல் புழு. மேட்ரிலிசியம் அப்படின்னா பொருள் முதல் வாதம். பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. குளோபலைசேஷன்ஸ் அப்படின்னா உலகமயமாக்கல். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 4, 3, 2, 1. நெக்ஸ்ட், கலைச்சொல் தேர்க. லெக்சிகன் அப்படின்னா பேரகராதி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரியான கலைச்சொல்லை தேர்க. லிட்ரேசிஸ் அப்படின்னா கல்வி அறிவு. ஆப்ஷன் சி கல்வி அறிவு. நெக்ஸ்ட், பிழையை திருத்துக. சரியான எண்ணுடைய தேர்வு செய்க. ஓர் அழகிய சிற்றோர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பிழையை திருத்துதல். சரியான எண்ணுடைய தேர்ந்தெடு. ஓர் ஏரி. ஆப்ஷன் டி. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்துகின்றன. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடையளி. தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அம்மலையில் கொங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும். குருவமும் முல்லையும் நறுமணங்கமழும். கோலமயில் தோகை விரித்தாடும். தேனுண்டு வண்டுகள் தமிழை பாட்டிசைக்கும். அத்தகைய மலையின்றி விரைந்து வழிந்த இறங்கும் வெள்ளருவி வட்டச் சுனையில் வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்தவளைகள் பாலைவி போல் பறந்து எழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சிக் குழலும். வேநீர் காலத்தில் திருக்குற்றால மலையில் வீசும் மெல்லிய பூங்காற்று மருந்து செடி கொடிகளின் நலன்களை கவர்ந்து வருவதால் நலிந்த உடலை தோற்றம் நன்மருந்தாகும். தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பழம்பதி எது? திருக்குற்றாலம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பத்தியில் இடம்பெற்றுள்ள மரங்களின் பெயர்களை கூறுக. கொங்கு வேங்கை. ஆப்ஷன் ஏ கொங்கு வேங்கை. தமிழ் பாட்டு இசைக்கும் உயிரினம் எது? வண்டு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். வண்டு. அறிவின்றி சிதறும் நீர்த்த வளைகளுக்கு கூறப்பட்ட உவமை எது? பாலவி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், பத்தியில் இடம்பெற்றுள்ள மலர்களின் பெயர்களை கூறுக. குறவும் முல்லையும். ஆப்ஷன் டி குறவும் முல்லையும். சேர்த்தெழுதுக. தமிழ் கூட்டல் எங்கள். தமிழெங்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். தமிழெங்கள். பிரித்து எழுதுக. விலங்காய் அப்படின்னா
கூட்டல் காய். வில கூட்டல் காய் விலங்காய் அப்படின்னா வில கூட்டல் காய். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சேர்த்து எழுதுக. பனிக்காற்று. சாரி, பனி கூட்டல் காற்று அப்படின்னா பனிக்காற்று. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சொற்களின் கூட்டுப்பெயர்களை சரியான தேர்ந்தெடு. கரும்பு அப்படின்னா கரும்பு தோட்டம். ஆப்ஷன் பி கரும்பு தோட்டம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், கூற்று சரியா தவறா? கூற்று 1 கலிப்பா தூங்கல் ஓசை உடையது. கூற்று 2 கலிந்தொகை கலிப்பாவால் ஆனது. கூற்று 1 தவறு. கூற்று 2 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், கூற்று சரியா தவறா? 8 தொகை நூல்களும் மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலைத்திருத்தல் என்பதன் பொருள். இதை பெருகுவள மதுரை காஞ்சி என்பார். கூற்று 1 2 தவறு. 3 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், கத்திய தீட்டாதே உன்றென் புத்திய தீட்டு. வன்முறை இரு பக்கமும் கூர் உள்ள கத்தி ஆகும் என்பது அண்ணாவின் பொன்மொழி. காரணமா? 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்த நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. கூற்று சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், அடைப்புக்குள் உள்ள சொல்லை ஔவையார் கூற்றுப்படி தகுந்த இடத்தில் இடம். கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓரெழுத்து. தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், பொருத்தமான நிகழ்கால சொல்லை தேர்ந்தெடுக்கவும். உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பின்வருவனவற்றில் நிகழ்கால இடைநிலைகள். கீறு, கின்று, நின்று. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை சுட்டுக. நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது. ஆப்ஷன் சி. ஏற்றம் என்பதன் எதிர்ச்சொல்லை தருக. ஏற்றம் அப்படின்னா இரக்கம். ஆப்ஷன் டி இரக்கம். பரதி என்பதன் எதிர்ச்சொல் தருக. சந்திரன். பருதி அப்படின்னா சந்திரன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், எதிர்ச்சொல் தருக. இன்மை என்பதன் எதிர்ச்சொல். இன்மை அப்படின்னா மறுமை. ஆப்ஷன் பி மறுமை. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. நாகப்பட்டினம் நாகை. ஆப்ஷன் பி நாகப்பட்டினம் நாகை. நாகப்பட்டினம் என்பது ஊரின் மறுஉவை எதுவென கண்டறி. நாகை. நாகப்பட்டினம் என்பது நாகை. புரோட்டோகால் கலைச்சொல் அறிக. ஆப்ஷன் டி மரபுத்தகவு. ஆப்ஷன் டி மரபுத்தகவு. சப்சிடியை நேரான தமிழ் சொல் தருக. நல்கை. சப்சிடி அப்படின்னா நல்கை. நெக்ஸ்ட், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பயவர்க்கு கலராய் கல்லாதவர். கல்லாதவர் எதை போன்றவர்? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பெருஞ்சித்தனார் பாவலரை என அழைக்கப்படுகிறார். பெருஞ்சித்தனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியது. வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை எது? வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை எது? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், தவறான இணையை தேர்க. 2வது காரியதரிசி தலைவர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், பொறுத்துக. கரன்சி நோட். கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள். செக் அப்படின்னா காசோலை. இ-காமர்ஸ் மின்னணு வணிகம். டிமாண்ட் டிராப் அப்படின்னா வரைவோலை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 3 4 1 2. நெக்ஸ்ட், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. டென்ஷன் மன அழுத்தம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். டென்ஷன் மன அழுத்தம். பிழையான வாக்கியத்தை கண்டறிக. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆப்ஷன் பி பூவின் இதழ்கள் விரிந்தன. சேர்த்து பொருள் வேறுபாடு அறிந்து தவறான வாக்கியத்தை சுட்டுக. ராமவை பள்ளியில் சேர்த்தனர். ராமவை பள்ளியில் சேர்த்தனர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சேர்த்து அப்படின்னா ராமுவை பள்ளியில் சேர்ந்தனர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். தேங்க்யூ.